தாத்தா. ஆமையா. ஏ பேத்தி, நீ தாத்தாவுக்கு சாப்பாடு கூட இல்லைன்னு சொல்லுதே. சொல்லுதியா? இப்பேறுபட்ட 8 பேரும் ஆமா. நீ சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ தாத்தா கிட்ட எவ்வளவு தெளிவா பேசுத. நீங்க இருக்க அழகுக்கு நீங்க 8 பேரும் இந்த மண் புத்துக்குள் இருந்தா உங்களுக்கு மகிமை கிடையாது. கிடையாது. இருளுக்குள்ள இருந்து இறையானா உங்களுக்கு இன்பம் கிடையாதம்மா. ஆமா. என்னோடு வந்திரே ஆனா உங்களுக்கு எல்லா நல்ல பவுசுகளும் உண்டு. உண்டு. கைலாச வந்திரானா கைலாச வாசலில உங்க அக்காளை பார்த்திடலாம். அக்காவோட மாப்பிள்ளையா அத்தான் பரமசிவம் பார்த்திடலாம். அவர்கள் 2 பேர்களுக்கு வருடத்தில ஒரு தடவை திரு கல்யாணம் நடக்குமா. ஆதி கைலாசத்துக்கு என் தாத்தாவோடு வந்தேன்னு சொன்னா அந்த கைலாசத்துல உனக்கு ஒரு அக்கா இருக்கா. உங்க அக்கா மாப்பிள்ள உனக்கு என்ன முறை வேணும்? அக்கா மாப்பிள்ள உனக்கு அத்தா முறை வேணும். சின்னியானு பாத்தியா? முறகட்டால பேசுற பாரு, முறகட்ட மனுஷன். இப்ப என்ன சொல்லிட்டேன்? அதான் ஆட்சி உன்னை வாங்குவாங்கன்னு வாங்குதா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் கூப்பிடுவோம். நல்லா கூப்பிட்டேன். சித்தப்பான்னு தான் கூப்பிடுவோம். நல்லது தானே? சரி. நீ உறவையே முறிச்சிரு உங்களுக்கு. ஆமா. ஒரு உறவுக்கும் இருக்கும் அருமையே. சரி. அந்த உறவை என்ன சொல்லி என்ன முறை சொல்லி கூப்பிடுகிறோம்ங்கிறது தான். ஆமையா. அந்த உறவுக்கு இருக்கக்கூடிய அருமையவே கெடுத்துட்டா நம்ம யார்கிட்ட தான் பேச? அதானே கேட்டேன். சரி, பேச முடியாது. பிறகு சரி. அதனால அக்கா மாப்பிள்ள அத்தா முறை வேணும். அவங்க 2 பேருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ அத்தனையும் நான் தாரேன். உனக்கு சாம்பார், ரசம், மோர், அப்பளம், கூட்டு, பாயாசம், அத்தை குழம்பு மாமியா வச்சு தருவா. அத்தை குழம்புன்னு சொல்லுதேன். வத்தல் போட்டு வச்சா வத்த குழம்பு. அப்படியா? சரி. அதனால உனக்கு வேணும்ங்க சாப்பாடு தாரேன். ஏ தாத்தா, என்ன நல்ல வாழைப்பழம் தருவாங்களா? என்னது வாழைப்பழம்? புரிய மாட்டேங்குது. வாழைப்பழம் தருவாங்களா? எனக்கு நவாப்பழம்னு கேக்கு. நவாப்பழம் தருவாங்க. காது கேட்க மாட்டேங்குது. நல்ல பழம் வாங்கி சாப்பிட்டா தான் சாப்பிட்டது செமிக்கும். காது கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் போகலாம். வாழைப்பழம் தருவாங்க. கூட்டு வகை வைப்பாங்க. போன சரி. ஊறுகாய் வைப்பாங்க. சரி. இந்த கடைசில நக்கல் வைப்பாங்க. இந்த நக்கல் தானே வேண்டாமுங்க. நக்கல்ல தப்பா நினைக்காத தாயி. நக்கல்ல கடைசில பாயாசம் ஊத்துவாங்க பாத்தியா? பாயாசத்துக்கு அதுக்கு பேர் தான் நக்கல். அப்படியா? ஆமா. பரவாயில்லை. ஏ பேத்தி, உனக்கு சாப்பாடு 21 வகை கறியோட எலுமிச்சங்காய் பச்சடியோட 41 வகை கறியோடு உனக்கு நார்த்தங்காய் பச்சடியோடு நான் உனக்கு தாரேன் என்று சொல்லி ஆதி நாராயணன் சொன்ன போது தாயான மாரியம்மா அவள் ஆட்டு மண்டி சம்மதித்து ஆதி வெள்ளி கையில கிட்டாள். பறக்கும் படகதி அந்த பாவையர்கள் இருப்பாள். ஆட்டுமண்டி சம்மதித்து பறக்கும் படகிலே அமர்ந்திருந்தார். ஆகாய மார்க்கமா பறக்கும் படகு கடலை கடந்து பறந்து வருகுது. அப்ப பறந்து வரும்போது இந்த சந்தனமாரி இருக்கா பாரு, அவள் சும்மா இருக்காளா? இருக்கவே மாட்டா. அந்த அம்மா நினைக்க, நம்ம அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டோமே, அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்கு, தாத்தா கூடயும் போகணும் போல இருக்கு அப்படின்னு தாயை நினைச்சா பாருங்க. தாய நினைச்ச உடனே நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்தது நச்சென்று தும்மல் போட்டு தும்மலிட்ட வேளையில் பிள்ளையின் மீது ஏக்கங்களை கொண்டு ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, நம்ம புறப்பட்டு வந்துட்டோமே ஒத்தையில விட்டுட்டு, அதனால இப்பவே போய் நம்ம பிள்ளைய பார்க்கணும் என்று நாங்க லோக பட்டணத்துக்கு தேடி வந்தாங்க. அங்கேயும் காணவில்லை.
வந்து பார்த்தா பிள்ளைய காணோம். ஆங்கார கோபம் வந்து ரெண்டு பேரும் சீறி படம் எடுத்து நிக்காங்க. படம் எடுத்து நிக்கும் போது ஆகாயத்திலே பறக்கும் படகை கண்டார். பறக்கும் படகிலே பிள்ளைகளை கண்டார். யாரோ ஒரு பண்டார கிழவி நம்ம பிள்ளைகளை எடுத்து போகிறான். பின்னால் தொடர்ந்து வந்து சூரியனையே மறைத்து நின்று என் பெருமானுக்கு முன்னால வழி மறிச்சு நின்னாங்க. 3.25 நாளிகை வந்த வழியே தெரியல. எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. இருள்மயமா இருந்த உடனே கண்ணபுரான் அடியிலே வைத்திருந்தார் ஒரு நாகதாளி வேறு. அந்த நாகதாளி வேற எடுத்து முன்னால நீட்டினார். முன்னால நீட்டின உடனே ரெண்டு பேரும் கோபத்தை அடக்கி படத்தை சுருக்கி சாந்த குணம் படைத்தார்கள். அன்னைக்கு அந்த சூரியனையும் சந்திரனையும் மறைக்க போய்தான் இன்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று நடக்கு. ஆமா சரி. ஆமா அப்போ இப்படி சூரியனையும் மறைத்து நிக்க கண்ணனுக்கு வழி தெரியவில்லை. அப்புறம் நாகதாளி வேற எடுத்து நீட்டினதுக்கு பிறகுதான் அவங்க ரெண்டு பேருமே கோபத்தை அடக்கி குணமா நிக்காங்க. கையெடுத்து வணங்கி கண்ணனே வருக மாயவா வருக உள்ள இந்த பூமாரி அம்மாள அவ 8 பேரு இருந்தாத்தான் அம்மா மகுடனை வதை முடிக்க முடியும். இனி அவ 8 பேரையும் வளர்க்கக்கூடிய தத்துவம் உங்களுக்கு இல்ல. அவளுக்கு சாப்பாடு பொங்கி போட முடியுமா உங்களால? முடியாது. அதனால கைலாசத்திற்கு எடுத்து போகிறேன் என்று 2 பேர்களுக்கும் மோட்சங்களை கொடுத்துவிட்டு ஆதி கைலாசத்திலே ஆதி பராசக்தியின் இடத்திலே ஒப்படைக்க அவர் ஒப்படைத்த வேளையில் பார்வதி மாரியம்மா இருக்கக்கூடிய அழக பார்த்தா அடேங்கப்பா தாண்டவே லேசா சொன்னாரு. நம்ம இப்படி இருப்பான்னு நம்ம நினைச்சே பார்க்கலையே. இவ இப்படி ஒரு அழகா இருந்தான்னா நாளை பின்ன வயசுக்கு வந்தா இதுல இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. அப்படி இருப்பதனால இனி இவாள ஆண்டவே பார்க்கவே கூடாது. பார்க்க கூடாதுன்னு சொன்னா கைலாசத்துக்கு நமக்கு வேண்டாம். என்ன கோவால கண்ணா கீரைக்கு சக்கரத்தி கிள்ளி முளைத்ததை போல என் வாழ்க்கைக்கு சக்கரத்தி வந்து மகா முளைத்திருக்க நாம் பயிரா முளைக்க இந்த மாரியம்மா கலையாக முளைத்திருக்கிறார் அல்லவா. இனி இவ நமக்கு வேண்டாம் வேண்டாம். ஆண்டவை பார்க்கவே கூடாதா? அங்கு கொண்டு இவளை விட்டு விட்டு வா. ஆண்டவன் பார்க்க கூடாதா? அப்படின்னா இவளை எங்க கொண்டு விட? சந்தனமாம் ஜோலையிலே சந்தன மகா முனிவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அங்க ஆண்டவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. மூவாசை வரத்த அந்த முனிவரிடத்திலே கொண்டு இவ 8 பேரை நீ விட்டுட்டு வா. அப்படி என்று 2 பேர்களும் பேசி முடிக்க ஆட்டமென்று பறக்கும் படகிலே அமர வைத்து கொண்டு சந்தனமாம் ஜோலைக்கு சந்தனமாம் ஜோலைக்கு சக்தியரை எடுத்துக்கொண்டு நாகலோக வட்டணத்தில் நாராயணி 8 பேரை எடுத்து வந்த என் பெருமாள் அந்த சந்தன மஞ்சோலையில ஐயா சோலையில சக்தியர விடுவாரா சக்திய விடுவாரா. தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தற்காத்து வருவது உன் கடமை அப்படின்னு ஒப்படைத்தார் பாருங்க. அப்பந்தான் மாமுனிவர் கேட்டார். என்ன கேட்டாரு? கோபால கண்ணா, உமது பிள்ளைகளை வளர்ப்பதிலே எனக்கு ஒன்றும் இல்லை. நாளை ஒரு காலம் வளர்ந்து வாலிபமாகி வரும்போது அம்மா அப்பாவை கேட்டா நான் என்ன சொல்வது? ஐயா சந்தன முனிவரே, நீ தாய் தகப்பன் பேரை கேட்டா உண்மையை சொல்லக்கூடாது. மகுட சங்காரம் முடிக்கத்தான் இவ 8 பேரை நாங்க பிறவி பண்ணியிருக்கோம். இந்த உண்மையை நீர் சொல்வீரையானா 3.25 நாளிகையில் உமது சிரசாகப்பட்டது வெடிக்க கடவுது போறோம். சாபத்தை கொடுத்தார், பிள்ளைகளை ஒப்படைத்தார். அன்றைய நாள் முதலாக அவர்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்து வருகிறார்? தாய்க்கு தாயா
தாத்தா என்ன 5-6 வயதாச்சு அறிவுணரும் ராயமானா. சரி 7 வயதாச்சு ஏட்டுப்பாடம் எழுதுனா. 9-10 வயதாச்சு என்ன செய்கிறாள் அம்மாளாகப்பட்டவள் ஓலையது எழுதி வருகின்றார் அல்லவா. 12 வயதுக்குள்ள பல பாடமெல்லாம் படித்துவார். 16 வயதுமாச்சு 16 வயதுமாச்சு மாரியம்மா பக்குவதி பெண்ணுமானாள். மாரியம்மா பக்குவதி பெண்ணாகி இருக்கிறார். அவள் ஆளாகி இருந்த நேரம் அவ ஏற்கனவே அழகு பத்தியலா அவ வயசுக்கு வந்த உடனே அடேங்கப்பா கோடி சூரியனை பிடித்து ஒரு குகைக்குள்ள அடைச்சத மாதிரி அதான் சொல்லுவாங்க. சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும், ஒரு பொட்டப்புள்ள சமஞ்சா தெரியும். சாமிக்கிறது விளைஞ்சு நின்னுச்சுன்னு சொன்னா ரோட்ல போகும்போது கமகமனு மணக்கும், பார்க்கும்போது மஞ்ச தேரா தெரியும். அத மாதிரி ஒரு பொட்டப்பிள்ளை சமஞ்சா அதனுடைய முகத்தழகே வேற. பெண்கள் வளர்ச்சி பீக்கங்கா வளர்ச்சி சொல்லுவாங்க. பீக்கங்காவை இன்னைக்கு பார்த்தோம்னா சரி பொடுசா ஒரு வர தண்ணி கிடக்கும், நாளைக்கு பார்த்தோம்னா சரி பெருசாயிரும். அப்படியா? அதே மாதிரி பெண்கள் வளர்ச்சி அப்படித்தான். அதான் சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும், ஒரு பொட்டப்பிள்ளை சமஞ்சா தெரியும்னு சொல்லுவாங்க. பீக்கங்கா பொடுசா இருக்கிறது ஏன் பருசாவுது? அது படகு வளர்ந்துரும். அதுதானே கேட்டேன். தண்ணி சத்து உள்ள பொருள். சரி இருக்கட்டும். ஆமா சரி போட்டியா. அப்போ இந்த காளியர்கள் 8 பேரும் ஆளாகி இருக்க அப்பந்தான் மாரியம்மா நினைக்க நான் இதுவரைக்கும் நம்ம தாத்தா கூட இருக்கோம், ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளையா இருக்கிறோமே, அப்படி இருக்கும் போது அம்மா அப்பா அருகாமையில இருந்தா தானே நமக்கு பெருமை அருமை. தாய் தகப்பன் யாரென்று தெரியவில்லை அல்லவா. அவங்க இருந்தா நமக்கு அருமை என்ன எருமை என்ன. எருமை வீட்டுல நிக்கி வாய் உளறிக்கிட்டே இருக்கும். சரிதானே? சரி அருமை என்ன பெருமை எங்கங்க எருமை எங்கயா? என் காதுக்கு அப்படி கேக்கு. எருமை யார் எருமை? ஒண்ணுமில்ல. சரி அதான் பாரு வர வர கண்ணே பிடிக்க மாட்டேங்குது. கண்ணே பிடிக்காது உனக்கு. கிட்ட இருக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது. சரி எட்டு நிக்க பொம்பளையால் மாத்திரம் தெரியுது. கிட்ட நிக்க ஆம்பளை தெரியல, எட்டு நிக்க பொம்பளை தெரியுதா? அவன் நான் நாளைக்கு செக்கப் போறோம்டா. அப்ப உன் கண்ணு நல்ல கண்ணு தான். அதான் நல்ல கண்ணு தான் செக்கப் போகுது. எந்த ஊர்ல உன் கண்ணை புடுங்க போறாங்களோ தெரியல. எனக்கு எட்டுன வருவ. சரி அப்ப பக்கத்துல பொம்பளை நின்னு எட்டி ஆம்பளை நின்னா என்ன ஆகும்? அப்ப கிட்ட நிக்க பொம்பளையால் தான் தெரியும். கிட்ட நிக்க பொம்பளை தெரியுமா? கண்ணு அந்த வேலை. அப்ப உன் கண்ணுல பிரச்சனை இல்ல, கண்ணுல பிரச்சனையே இல்ல. சரி உன் மண்டை தான் சரியில்லை. மண்டை சரியில்லையோ? பிறகு உன் மண்டைக்குள்ளதான் என்ன சரியா ஓட மாட்டுக்கு. ஆமா அதேதான் அதேதான். என்னமோ தெரியல, உறக்கம் வந்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வந்தா உறக்கம் வர மாட்டேங்குது. உறக்க வந்தா தூக்க வர மாட்டேங்க, தூக்கம் வந்தா உறக்க வர மாட்டேங்க. நான் என்ன மேலுக்கு அச்சடி உச்சடியா வருது. வரட்டும் வரட்டும். சரி அப்படி இருக்கும்போது நீ எல்லா உனக்கு இருக்கக்கூடிய வியாதி எல்லா வியாதிக்கும் விடியா காலம் கொண்டு நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு. என்னது? உனக்கு வேப்பிலை அடிச்சு விடுதேன். அப்படியா? பிறகு நீ அங்க கொண்டு போய் கல்ல தூக்கி தலையில வச்சேன்னு நினைக்க. இல்லன்னா இப்ப சொல்லு இல்ல முடிச்சிட்டு சரி அண்ணா உட்கார்ந்துருக்கா பாரு ஒரு அண்ணாச்சி. அவ இருக்காங்க. அவ சாமி ஆடுன ஆட்டத்துக்கு சரி உன்னை உட்கார வச்சு உச்சியில இருந்து ஒரு மாவளக்கு எடுத்திருக்கலாம். அப்படியா? அத விட்டாச்சே. அது போய் வாங்கிக்கலாம். திங்கதுக்கா? வேற எதுக்கு? திங்கதுல தானே இருக்க நீ தின்னி பண்டாரம். அதான் பாரு ஆத்துக்குள்ள இருந்து அரகரக போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கானே ஜோக்கானா. நீ இப்போ போய் மாவளக்கு எடுத்திருந்தானே உனக்கு இருக்கக்கூடிய நோயை அம்மா தீர்த்து வச்சிருப்பா. அப்படியா? பிறகு சரி நல்ல உண்ப வந்தான் காலையில உரம் போடுவானோ. அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்னைக்காய் நெல்லுக்கா வாழைக்காய் எதுக்கு போடுவாங்க? இல்ல நல்லா சாப்பிட்டா தான் காலையில வேலை செய்ய முடியுமா? நல்லா இருக்கும், கிட்டத்துல ஆள் வர முடியாது. சரி சரி அப்படியாக இருக்கையிலே காளியர்கள் 8 பேரு இப்படி அம்மா அப்பா அருகாமையில இல்லை என்று சந்தன மகாமுனிவரை வரவழைத்து ஏதாத்தா பந்தா எங்க அம்மா யாரு அப்பா யாரு, நீங்க ஆதரித்த விவரம் என்ன, என் தாயும் யாரு தகப்பன் யாரு, நீங்க தற்காத்த விவரம் என்ன, எங்க ஊரு என்ன பேரு என்ன, தாத்தா உள்ளதை
பயமும் இல்ல. இன்னைக்கும் நாங்க வயதுக்கு வந்து வாலிபமாகி கன்னி பெண்ணா இருக்கிறோம். கன்னி பெண்ணா இருக்கும் எங்களுக்கு அம்மா அப்பா அருகாமையில் இருந்தா தானே எங்களுக்கு அருமை உண்டு, பெருமை உண்டு, ஆனந்தம் உண்டு. இதற்குரிய தகுந்த விவரத்தை நீங்க இப்பமே எங்களுக்கு சொல்லுங்க. ஏ சந்தனமாரி, ஏ சடமாரி, ஏ பூமாரி, இங்க வாங்க, கிட்டவா. ஏ காளி அம்மா, ஏ வண்டாடு கொட்டல் மாறி, அவ சத்தமே குடுக்க மாட்டுக்க வர வர. ஆழ்வா குறிச்சி மாரியம்மா, அவ வண்டாடு கொட்டல் மாரியம்மா, இது ஆழ்வா குறிச்சி, ஆழ்வா குறிச்சி அவருக்கு ஆம்பூர், ஆம்பூர், ஆம்பூர் மாரியம்மா. சிவராமபேட்டை சிவனங்கை கூப்பிடுங்க முதல்ல. ஓ வாயை திறந்து கூப்பிட்டியே, இப்ப வந்துருவா. அவளை கேளுங்க, கூப்பிடுங்க பாப்போம். என்ன என்ன சிவராமநங்கை பேர மாத்தி சொல்லிட்டேன், பேர சரியா சொல்லு. சிவராமபேட்டை சிவராமநங்க, ஏ சிவராமநங்க, அப்படி சொல்லுங்க. அப்படியா? அந்த அம்மா அந்த ஊர்ல இருப்பதனாலதான் சிவராமநங்க இருப்பதனாலதான் சிவராமபேட்டைன்னு அந்த ஊருக்கு. அப்படியா? அவ லேசுப்பட்டவா நீ நினைக்காத. இந்த வீரமான ஒரு சாமி இருக்கு, அவளும் சட்டிதான். அது வீரசாமணியில அமைஞ்சிருக்கு. அந்த ஊர் பேர் தான் வீரசிகாமணி. அதாவது நட்டாத்த அம்மைன்னு ஒருத்தர் இருக்கா. அது நடுவு குறிச்சியில் அமைஞ்சிருக்கு. நடுவுக்குறிச்சி, அதனாலதான் அது நடுவு குறிச்சின்னு பேரு. சரி, நீ தென்காசி எப்படி வந்துச்சுன்னு இப்ப சொல்லு. தென்காசி இப்ப எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. தென்காசி வந்து தூத்துக்குடி வந்து மதுரை போய் அதுல இருந்து பஸ் ஏறி தென்காசி அங்க வந்து இருக்கு. இது தெரியாமல இருக்கு. நீ இருக்கவாரு உலகத்துல என்ன நான் இல்லாம என்னையா? நம்ம மாவட்டம் நம்ம ஊர் எப்படி வந்ததுன்னு விவரம் தெரியாம இந்த ஊர்ல நீ இருக்கலாமா? இருக்க கூடாதுல்ல. இருக்க கூடாது. சரிதான், நீ வேற மாவட்டத்துக்கு போ. அதாவது யார்ட்ட குறுக்கு மறுக்க கேட்டா நான் குறுக்கு பாரு. தென்காசி வந்ததுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆமா நிறைய இருக்கு. ஆமா இருக்கு. அது தெரிஞ்சா நான் எங்க இருக்கேன், அது தெரிஞ்சா நான் இங்க இருக்கேன். அதாவது அன்று ஒரு நாளையில பராக்கிரம பாண்டிய மன்னன் ஆண்டு வந்த காலம். ஆமா எனக்கு தெரியும். அப்ப அவர் ஆண்டு வரக்கூடிய காலத்துல அவருக்கு காசிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. சரிதானே? காசிக்கு போகணும்னா கால்நடையாத்தான் போக முடியும். ஆமா பஸ் கிடையாது. ஆமா சிவனை பார்க்கணும்னு சொன்னா அந்த காலம் மாட்டு வண்டி. சரி ஆமா, அது போக மாட்டு வண்டின்னு அது வசதி உள்ள வீட்டுல தான் இருந்திருக்கு, எல்லா வீட்லயும் இல்ல. ஆமா கிடையாது. அப்ப அதுவும் கிடையாது. இல்ல இல்ல, எங்கு போனாலும் ஒரே நடைபயணம் தான். ஆமையா. அப்ப நடைபயணமா போனா தானே காசிக்கு போய் நம்ம சிவபெருமான பார்க்க முடியும். சரி, அப்ப இவருக்கு காசிக்கு போக ஆசைப்பட்டு கடவுளை எண்ணி தவம் இருந்தாராம். நீங்க நடந்து போய் வரமுன்னு விடிஞ்சிருந்தார். அவர் ஒரு அரச மன்னே. சரி, அரச மன்னே வயதானாத்தான் எல்லாரும் காசிக்கு போவாங்க. ஆமா, காசிக்கு வந்தவங்க திரும்பி வந்தாங்களா? இல்ல இல்ல இல்ல, அந்த காலத்துல போனவங்க தான் திரும்பி வரலன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, அப்ப காசிக்கு போகணும்னு சொன்னா வயதாக இருந்தா தானே நம்ம காலம் முடிந்த பின்னால தானே நம்ம காசிக்கு போக முடியும். காசியில போய் இறக்காங்க தெரியுமா? காசியில் போய் இறந்தால் முத்தி கிடைக்குமா? உடனே முத்தி கிடைக்கும். அதனால தான் காசியில போய் இறந்திருக்காங்க. சரி சரி, அப்ப இந்த பராக்கிரம பாண்டிய மன்னனுக்கு காசிக்கு போகணுமே என்ன செய்யணும் கடவுளை எண்ணி தவம் இருந்தாரா. சரி, அப்ப தவம் இருக்கும் போது சிவபெருமான் அந்த இடத்துல தோன்றி என்ன பாண்டிய மன்னா ஐயா என்னை பார்க்க நல்லா கேட்கணும் கதையை கேட்கணும், என்ன பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆமா, அதனால என்னை பார்ப்பதற்கு காசிக்கு வரணும்னு விருப்பப்பட்ட. ஆமா, என்னை நினைத்து தவம் இருந்ததுனால உனக்கு நான் ஒரு வாகனத்தை தருகிறேன். சரி அப்படின்னு ஒரு புஷ்ப வாகனத்தை அனுப்பினாராம். அனுப்பினாரு. ஆமா, அந்த புஷ்ப வாகனத்தை அனுப்பி சிவபெருமான் சொன்னார், ஏ பாண்டிய மன்னா, இந்த புஷ்ப வாகனத்துல நீ மட்டும் தான் அமர்ந்து காசிக்கு போகணும், வேறு யாரையும் நீ அதுல அமர வைக்க கூடாது. பெண்களை யாரையும் நீ அமர வைக்காத, நீ மட்டும் தான் போயிட்டு வரணும் அப்பா. சரி அப்படின்னு அந்த புஷ்ப வாகனத்தை கொடுத்து சிவபெருமான் மறைந்தார். இந்த பாண்டிய மன்னன் என்ன செய்தாரா, பாண்டிய மன்னனுக்கு தன் மனைவியவும் சேர்த்தே கூட்டு போகணும்னு ஆசை. நம்ம மட்டும் போகிறோமே, நம்ம இன்னும் உறக்கம் வருது இப்படியா வாழை மரத்தை கீழே சாச்சிருவேவளுக்கு. நான் தென்காசி எப்படி வந்ததுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தென்காசி நான் சொன்னேன் உறக்கமா வருது. நான் சொன்ன பாதையை சொல்லி இருந்தேன்னா இது மூலம் கதை முடிஞ்சிருக்கும். நீ விவரமா சொல்லும் போது கேட்கணும்ல அவங்க. சரி இல்ல என்னன்னு கேட்க. இல்ல என்னன்னு நானும் கேட்டேன். டிக்கெட் பாக்கேடா. அப்படியா?
அப்ப இந்த பராக்கிரம பாண்டியன் சொன்னாரு, நீ மட்டும்தான் அமரன்னு, வேற யாரும் அமரக்கூடாதுன்னு. ஆனா இவருக்கு மனைவியவும் கூட்டிக்கிட்டு போனோம்னு ஒரு ஆசை. அப்ப இந்த பராக்கிரம பாண்டியன் ஆண்டவன் சொன்னதை மீறி தன் மனைவியவும் சேர்த்து புஷ்ப வாகனத்திலே ஏற்றி கொண்டு ஆகாய மார்க்கமா வருகுது. அப்ப வரும்போது வரக்கூடிய காசிக்கும் போகணும். வீட்டுல இருந்து தன் அரண்மனையில இருந்து காசிக்கு போகும்போது பாதி வழியில அந்த அம்மா திடீரென்று மாதவிடாய் ஆகிவிட்டார். அவ திடீரென்று மாதவிடாய் ஆன உடனே புஷ்ப வாகனம் மறைந்து விட்டது. அப்ப ஆண்டவன் காரணத்தோடு சொன்னார், நீ மட்டும்தான்பா போகணும், பெண்களை ஏத்தாதேன்னு சொல்லி இருந்தார். அவர் பேச்ச கேட்கல இல்ல. அப்ப திடீரென்று புஷ்ப வாகனம் மறைந்து விட்டது. அப்ப புஷ்ப வாகனம் மறைந்த உடனே ஐயோ நான் ஆண்டவன் சொன்னதை கேட்காம நான் இந்த தவறை செய்து விட்டேனே, நான் என்னைக்கு போய் சிவனை பார்க்க அப்படின்னு கண்ணீரை வடிச்சு பராக்கிரம பாண்டியே அழுது புலம்பினாராம் கடவுளை எண்ணி. அப்ப கடவுள் மனம் தாங்காமல், ஏ பக்தா, ஏ பாண்டியா, என்னை பார்ப்பதற்கு நீ ஆசைப்பட்டதும் இல்லாம உன் மனைவியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க 2 பேரும் போனீங்க. ஆனால் என்னை பார்க்கத்தானே நீ அங்க வரணும்னு ஆசைப்பட்ட. இனிமே நீ வருத்தப்படாத, நீ காசிக்கு வர வேண்டாம். நான் காசியில இருப்பதனாலே வடக்கே வடகாசி. இதோ இந்த இடத்திலே நீ பாதி வழியிலே இந்த புஷ்ப வாகனம் மறைந்து போனது. வடக்கே வடகாசி நீ இருந்தாய், தெற்கே தென்காசி. சிவன் இந்த இடத்துல தோன்றியதுனால சிவகாசி அப்படின்னு ஆண்டவன் இன்னைக்கு பேர் கொடுத்தார். இன்னைக்கு சிவகாசியில இருக்காரே சிவபெருமா. யாரு கூட எனக்கு தெரியாம தான் கேட்கேன். யார் கூட இருக்காரு? உலகம்மாவும் விசாலாட்சி அங்கதான் இருக்கா. அங்கதான் இருப்பாரு. சிவபெருமானும் அங்கதான் இருக்கிறார். சரிதானே? அதான் வடக்கே வடகாசி தெற்கே தென்காசி. சிவன் இந்த இடத்துல தோன்றியதுனால இதுக்கு சிவகாசின்னு பேர் கொடுத்தாராம். நடுவுல சிவகாசி. ஆமா ஆமா, சிவன் தோன்றியதுனால சிவகாசி. சிவகாசி அதுதான். இந்த கதை எனக்கு தெரியாதது. இது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் சொன்னோம்னு வையே, நீ தெரிஞ்சுக்கிட்டு வேண்டுதான் சொல்லல. வராம பிடிச்சவர் எனக்கு கதை தெரியாமா? எவ்வளவு கதை வச்சிருக்க கதை அப்புறம் உனக்கு நீ பெரிய சரக்கு உள்ள ஆளு. தாத்தாவே நம்ம கதை அப்படியே இருக்கட்டும். கதைக்கு வாங்க. கதைக்கு வர தண்ண முடியா? சரியா? சரி சார்ஜ் இறங்கிருச்சோ? அப்போ அதை போல சரி சந்தனமான சோலையிலே காளியர்கள் 8 பேரும் கேக்கா. என்ன கேக்கா? நான் சிறு பிள்ளையில வந்தேன். என்ன? ஆனா எங்க அம்மா அப்பாவை நம்ம பார்க்கணும், என் பக்கத்துல வேணும், நீங்க யாருன்னு சொல்லுங்க. சரி. அப்பந்தான் சந்தன மகாமுனிவர் சொன்னார், சந்தனம் மாறி சடமாறி சக்தி உள்ள பூமாரி அம்மா, உங்க அம்மா அப்பாவை நான் அறியவில்லை, தெரியவில்லை. தெரியல. உங்களை படைத்த ஆண்டவனை எண்ணி நீங்க அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. அக்கினி யாகத்தை வளர்க்கும் போது யாகம் பொறுக்காமல் இறைவன் வருவார். நீங்க எல்லா விவரத்தையுமே கேட்கலாம் என்று மாமுனிவர் சொல்ல, அப்படியே ஆட்டுமன்று அப்படியே ஆட்டுமன்று அட்டகாளி 8 பேர் சந்தன மஞ்சோலையில குளித்து மெல்ல நீராடி போல வந்த பட்டுடுத்தி காளியர்கள் 8 பேர் சாந்தால தரவழி சந்தனத்தால் கோலம் போட்டால் மாவால தரவழி மஞ்சளால் கோலம் போட்டால் பால் கொண்டு தரவழி பன்னீரால் கோலம் போட்டால் கோலம் போட்ட இடம் அதில புறத்து வலையினை விரித்து நாயங்கன பிடித்து வைத்து நிறநாளி நிறமர தெச்சனை தேங்காய் தீபங்களை ஏற்றி வைத்து ஆழ குளிய வெட்டி ஆழ நல்ல குளியதில் ஆழ குளிய வைத்தா அதிலே அரையளவு மணலை குமித்தார். அரையளவு மணலை குமித்து ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி வகை வகையாக எடுத்து யாக குழியிலே போட்டு நாங்க என்ன கொங்கு என்ன நல்லெண்ணைய ஊத்துவாள் குடங்கொடமா நெய்ய கொட்டி கொடங்கொடமா கொடியாக வளர்த்து வரும் நாளை ஆகாய முழங்குதையா. ஆகாய முழங்குது ஆதி கைலாசம் வரைக்கும் ஒரே புகையா சுத்தி நிக்கி. இவ்வளவு சொல்லி போட்டு கொளுத்துனா அப்புறம் என்ன ஆகும்? அவ குடம் குடமா நெய்ய
நெய்ய கொண்டு வந்து ஊத்துதா. ஏடி காளியம்மா என்ன சீக்கிரம் வா. நெய் கொடுத்த தூக்கிட்டு வா. நெய் கொடுத்த ஒரு குடமா 2 குடமா? எத்தனை குடம் ஒரு நாளைக்கு செமக்க முடியுமோ கொண்டு வா. 2 கையில 2 குடம் தூக்கிட்டு வந்துடல. நெய் கொண்டு வா. ஆனா குடம் தூக்க கெதி இல்ல. அவ காளியம்மா தான் தூக்குவானல்ல. அவ தூக்குவா நல்லா. குடத்தை தூக்குவா. அம்மா அவ தூக்கியாந்து கொண்டு இவளுக்கு இந்த குடத்தையே தூக்க முடியல. ஆமா 2 குடத்தை மொத்தமா ஊத்திட்டா. ஏடி வண்ணால போட்டு மாரியம்மா. மாரியானங்க. குடத்தை தூக்கிட்டு வா மாரியம்மா. ஏட்டி என்னன்னு கேளு. அம்மா கேட்க மாட்டாங்க மகனமா இருக்கா. அவளுக்கு பூட்டு போட்டுருக்கு. மாரியம்மா கூப்பிடு. எவ்வளவு வாரேன்னு பாப்போம். ஏ ஆம்பூர் மாரியம்மா. எப்படி வணக்கமா வரா கட்ட. பணிவா வர வச்சியா? அவதான் ஒரு பணிவா உள்ளவா. என் பேச்ச கேப்பா சந்தன மாதிரி பேச்ச கேட்க. நல்லா கேப்பா. கேட்க போய் தான் நான் இந்த சீரியல்ல நிக்கேன். சரி போட்டுமா. தெரியுதா? சிவராமப்பட்ட சிவரங்கையை கூப்பிடுங்க. சிவரங்கை என்கிட்டே வர மாட்டா. தள்ளி நிப்பா. நான் வாரன்னு இங்க பைய தூக்கிட்டு வருவேன். வரும்போது நீசப்பே வாரானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவ சத்தமே கொடுக்க மாட்டா. அவன் என்ன விவரம்னு கேட்கவும் மாட்டேன். சரி அவன் மனசோடி சீர்வரி போட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னய்யா கிருஷ்ணனை கண்டா தூர வரணும்னு சொல்லியிருக்கான். அப்படியா? ஆமா உங்க கிருஷ்ணன் நீ கடைசில இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டியே. ஏன் கேக்கிய? சிவராமனங்க உயிரை விட்டே தாத்தா. ஒரு ஆளு வருது. நல்லவன் நினைச்சா நல்லவன். சரி அப்ப 8 பேரையும் கூப்பிட்டு யாகத்துல நெய்ய ஊத்த ஆண்டவனால் இருக்க முடியாமல் ஆதி சக்தி இடத்திலே அழுது புலம்பினார். எப்படி? உன்னையால வந்தவன எனக்கு இன்னமும் தீரவே மாட்டுக்கு. நீ வளர்த்த யாகத்தால 8 பேரை யாகம் வளர்க்க என்னால இருக்க முடியலையா? ஆண்டவா நீங்க கவலைப்படாதங்க. சரி உங்களுக்கு என்னையால தானே வந்துச்சு இந்த வேண. நான் போய் அனுப்பிட்டு வரேன். நான் போய் அணைச்சு போட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவே சிவபெருமான் பார்த்தார். என் பேச்ச மீறி போகாத உன் பார்த்து அவ கேட்க மாட்டா. நான் சொன்னதை நீ கேளு. நீ போனேன்னா அகுமானப்பட்டு தான் திரும்பி நீ கைலாசத்துக்கு வருவேன். ஆண்டவா என் தங்கச்சி நான் சொன்னா கேப்பா அப்படின்னு பார்வதி பிடிவாதமாக எல்லாரும் கூட பிறந்தா என் தங்கச்சி கூட பிறந்தா நினைச்சியரோ பிறகு என் தங்கச்சி தங்க குச்சி தாண்ட மாட்டா. அப்படியா? பார்த்தோம் உன் தங்கச்சி தங்க குச்சி என்ன செய்தான்னு போய் பாரு. இவர் தங்கச்சி அக்கினி அணைக்க நீ போனையானா அணைக்காம நீ திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவன் சொன்ன போது அவள் ஆதிசக்தி பார்வதியாவது அரணாரிடம் வார்த்தை விட்டு சந்தனமான் ஜோலைக்குத்தான் சக்தியம்மா ஓடி வந்து ஏ எந்த தங்க மாரியம்மா அக்கினி அணைத்திடம்மா ஆண்டவனும் ஆண்டு போவார் நீ யாகத்தை அணைத்திடம்மா இறைவன் சிவன் மாண்டு போவார். பார்வதியும் சொன்ன போது மாரியம்மா எது சொல்வார்? எத்தாயே பார்வதி அத்தா வரணும்னு சொல்லித்தான் அக்கினி யாகத்தை வளர்த்தேன். என்ன இந்த சத்தமெல்லாம் போடாத என்கிட்ட. தங்கச்சிட்ட இப்படி சத்தம் போடுறது நான் பதறி போக மாட்டேன். அத்தால கூட்டிக்கிட்டு வந்தேன்னா நான் அக்கினி அணைச்சிருப்பேன். அப்படியா? நீ வீசின கை வெறுங்கையுமா நீ சும்மா வந்து நின்னா நான் யாகத்தை அணைப்பேனா? அதுக்கு ஒரு பொறுமையா சொன்னேன். நீ என்ன அடிக்க போற அப்பதான் வாடி இருக்கா சந்தன மாதிரி கொஞ்சம் அணைச்சு ஒரு பைய சொல்லு. சரி நான் சொல்லுவதை நீ கேளு. சரி அத்தா வந்தா தான் நான் அக்கினி யாகத்தை அணைப்பேன். அப்படியா? ஆண்டவனை அணைத்துவா நான் இப்பவே யாகத்தை அணைச்சு போறது உனக்காக நான் அக்கினி அணைக்க மாட்டேன். ஏட்டியே மாரியம்மா நீ அக்கினி அணைக்கலேன்னு சொன்னா சரி அத்தா ஆண்டவே மாண்டு போவாரடி. என் ஆண்டவே மாண்டு போனாரேயானால் இந்த பார்வதிக்கு மதிப்பு உண்டா? நான் மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமாலை நான் இழப்பேன் அண்ணா என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா? கொண்டவனை நான் இழக்க கோபாலன் தங்கையே உனக்கு சம்மதம்
தங்கச்சி என்ன அத்தானே இலக்க உனக்கு சம்மதமாட்டி அதானே அதான் கேட்டேன் எக்கா என்ன நீ எத்தனை சொன்னாலும் உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் ஆண்டவனை காப்பாத்தும் தத்து உனக்கு இருந்தா ஆமா நீயே போய் அக்கினியில இறங்கு போ ஆமா உன்னை இங்க யார் வர சொன்னது அப்படின்னு உடனே பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது வந்துருச்சு ஆண்டவனை காப்பாத்த வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா வேப்பிலையும் அங்க பேரையும் சொக்கந்தேவி கையெடுத்து 3 முறை சுத்தி வந்தார் முக்கண்ண பகவானை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனைத்தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து ஆதிசக்தி பார்வதியா பார்த்தால் சந்தனம் மாறி சடம் மாறி சக்தி உள்ள பூமாரி அம்மா வடகாசி அம்மா வடகுத்தியா காளி அம்மா முப்புடாதி முத்தாரம்மா துர்க்கை அம்மா யாத்தால கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னோம படக்குன்னு அக்கினி யாகத்துல இறங்கிட்டாள இப்பொழுதே சென்று நாம் இவர்களுக்கு பின்னாலே இறங்க வேணும் என்று காளையர்கள் 8 பேரும் எழுந்தரித்தார் பார்வதி விழுந்த அதே அக்கினி யாகத்துல 8 பேருமே அப்படியே இறங்குனா அவ இறங்கின உடனே யாகத்துல கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருந்தா ஆண்டவே சிவபெருமா யோசித்து பார்த்தார் பார்வதி அக்கினி அணைச்சிட்டு வரமுன்னு போனா ஆனா அக்கினி யாகமும் அணிந்து விட்டது போனவளை இன்னும் காங்கலியே எங்க போனாலும் தெரியலையா அன்று நாணத்தால் அறிந்து பார்த்தார் ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது 8 பேரோடு பார்வதியும் கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருக்கிறா ஐயோ பார்வதி நமக்காக வல்லவா அக்கினில இறங்கிட்டா இவ மாரியம்மா 8 பேருமே அவ எழுந்தரித்து வந்தாதான் மகுட சங்காரம் முடிக்க முடியும் இவ இல்லைன்னு சொன்னா மகுடனை வதை முடிக்க யாராலும் முடியாது மீண்டும் இவளுக்கு உயிர் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தீர்த்தமும் திருவிரம்பும் கையில எடுத்து சந்தனம்மா ஜோலையில தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிப்பாரா அத திருவிரம்பால் தட்டுவாரா தீர்த்தம் கொண்டு பகவான் தெளித்த போது திருவிரம்பால் தட்டும் போது என் தேவியர்கள் 8 பேரும் தூங்கி வந்து நல்லா முழித்தலை தூங்கி முழித்தலை அவன் சுந்தரமா எழுந்து ஏ விரித்தாடும் தலைமுடியா தீர்த்தம் கொண்டு தெளித்தார் ஆண்டவன் திருவிரம்பால் தட்டினார் அவர் தூங்கி முழித்ததை போல் 8 பேரும் சுந்தரமாகவே எழுந்திரித்து வந்தார் அம்மா வீர பல்லு விரி சடையுமா நிக்க அவ எரிந்த முகம் செவந்தகண்ணா செவந்தகண்ணா அம்மாளுக்கு 7 பாகம் தலைமுடியா எரிந்த முகம் சிவந்த கண்கள் 7 பாகம் தலைமுடியோடு என் சந்தன மாரியம்மா எழுந்திரித்து நிற்கும் போது ஆண்டவன் மறுபடியும் உயிரை கொடுத்ததினாலே இவர்களுக்கு பெயர் கொடுக்க வேணும் என்று எப்படி பெயர் கொடுத்தார் தெரியுமா தாயம் மாறி மாறி வந்து
பிறந்ததாலே நீயும் பிறந்ததாலே ஏ மாரியம்மா சந்தனம் மஞ்சோலையில பிறந்ததாலே ஏ சந்தனம் மாறி காளியர்கள் 8 பேரும் நீ சடையோடு வந்து பிறந்ததாலே ஏ சடமாறி அம்மா நீ அழகோடு வந்து பிறந்ததாலே அழகு மாறி வடக்கு முகமா மந்ததாலே வடக்குத்தி அம்மா கருமாரி உருமாரி காந்தாரி பூமாரி ஏ பூமாரி என்று கடவுள் சிவன் பெயர் கொடுத்தார் இறைவன் சிவபெருமான் உயிரை கொடுக்கும் போது பெயரையும் கொடுத்து ஆண்டவா உங்களை நாங்கள் மறக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு கோட்டை போடும் வரங்கள் வேணும் என்று ஆண்டவனார் இடத்திலே கோட்டை போடும் வரங்களை வாங்கி கோட்டை போடும் வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை போட்டு ஆண்டு வார 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மாளோட கோட்டையில அரிசிரிக்க சிவன் சினக்க அட்ட காளி கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில 3வது உயிர்கள் வாங்கி சாகாத மகுடனைத்தான் சங்கார முடிப்பாளா மகுடனையும் வலை முடித்து கைலாச மலையதில கடவுளோட இடமதியில ஏ முத்து வரம் வாங்குவாளா 21 முத்து வரம் ஈசனுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திரக்கி முக்கண்ணை இடமதியில கைலாச வாசலில அங்கு ஒரு நிலைய வாங்கி சந்தன மாறி சடமாறி ஏ சக்தி உள்ள பூமாரி காளியர்கள் 8 பேரும் வைரவர அழைத்து கொண்டு ஆக்கு வர அழிக்கு வர 1008 வரம் கொல்லும் வரம் வெல்லும் வரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கருண சங்கிலி வருவதம்மா நெருப்பாறு மயில் பாலம் நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு போஜராஜ பட்டணம்மா புகழ் பெருகி வாராள சீர்காழி சிதம்பரம்மோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக உருண்டமலை திரண்டமலை பொய்யார கலகுமலை கந்தனையும் கடுகாச்சல மூர்த்தியவும் கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க வாராளானா கோயில்பட்டி பாதை கூடி சாத்தூர் தன்னை விட்டு ஈராறு ஓடுகின்ற அவ இருக்கன்குடி தன்னதில அம்மா முதல் நிலைய வாங்குவாளா ஈராறு
பாவூர் சத்திரம் பாதை கூடி ஆலங்குளம் வழியாக மாறாந்த பாதை கூடி வாராள 8 பேரும் எங்க எங்க வாராளானா திருநெல்வேலி டவுனவில நெல்லையப்ப சாஸ்திரிய காந்திமதி அம்மாளையும் கண்டு மெல்லதான் வணங்கி அந்த திருநெல்வேலி டவுனை விட்டு அவ வடக்கு முகமாக தாளையுத்து பாதை கூடி தாளையுத்து தன்னை விட்டு மேற்கு முகமாக தெங்கலம்மா நன்னகரு பொலிவிருக்க வேணும் என்று ஊருக்கு நடுவினில அம்மா நிலையங்களை வாங்குவாளா சந்தனமாரி சடமாரி ஏ சக்தி உள்ள பூமாரி ஏ வண்டிக்கார வைரவரும் ஏ மாயாண்டி சுடலைக்குத்தான் நிலையம் அது போட்டல்லவோ ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க வரி கொடுக்கும் மக்களிடம் பயிரெடுத்து கோமரமாகவே ஆடி வரும்போது நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாகவே இருந்து இந்த அம்மாளை வணங்கி வரக்கூடிய மக்கள் ஓர் பயிராக சந்தனமாரி அம்மா வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். அவ கன்னி பெண்ணா வந்த சந்தனமாரிக்கு கனிந்த கும்மிய கொட்டுங்கம்மா. வாராளந்தேவி வாராளா அம்மா வடக்கருந்துமே வாரா
தட்டோட வட்ட வட்ட சிறு வட்டலில ரெண்டு வாலிய பெண்டுகள் தட்டோட அந்த வாலிய பெண்டுகள் தட்டோட அவ தட்டு மறைக்கிற மாரியம்மாளுக்கு தங்கப்பழி கொத்தோட கும்மியடி பண்ண கும்மியடி நல்லா கொலவ போட்டு கும்மியடி கொலவ போட்டு கும்மியடியா கும்மியடி நல்லா கொலவ போட்டு சங்கரங்கோவில் ரோட்டில அது சாமி தொரப்பாண்டி நந்தவனோ நந்தவனத்தில நாலுகிளி அது 4 மாதமா மெஞ்ச கிளி அது 4 மாதமா மெஞ்ச கிளி அவ கொண்ட வெறுத்தவ பூமாரிக்கு கோதி முடியும் எந்த தெருவழி வாராளங்கும் ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா அவ நம்ம தெருவுக்கு வருவாளா மாதிரி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா அவ விளையாடி வரல வந்தன மாறிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா கும்மியடி நல்ல கொலவ போட்டு கும்மியடி ஒரு கொலவ போட்டு கும்மியடி கும்மியடி பெண கும்மியடி நல்ல குனிந்து வளைந்து கும்மியடி எங்க கண்டை பண்ணை எங்க கண்டை இந்த சந்தன மாறிய எங்க கண்டா சந்தன மாறிய எங்க கண்டா இந்த பூ மாறிய எங்க கண்டா இந்த சடமாறிய எங்க கண்டா அது தென்கலாமா ஊருக்குள்ள இந்த மாரியம்மாள நான் கண்டேன் வெங்கல பம்பை முழங்கி வர அதில் வேதாள பூதங்கள் ஆடி வர நாங்க வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அவ வேதம் புகழ் வச்ச மாரியம்மாளுக்கு எல்லோரும் கும்மி அடிக்கிறம்மா மங்கள இசை முழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர மங்கள இசை முழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர எங்க மாயாண்டி சுடலை ஆடி வர அது விளையாடி வர சுடல மாடன சொல்லி கும்மி அடிக்கிறம்மா அவ கும்மி அடிக்கிற பெண்களுக்கு அவ கோடி வரமும் தந்திடுவா அவ எத்தனைய ஊர் இருக்க அம்மா அத்தனையுமே தான் கடந்து அவ அத்தனையுமே தான் கடந்து அதான் தென்கலமா ஊருக்குள்ள அவ கொலுவிருந்து